நம்ம எல்லாம் செய்யலாமா? யாருக்காருங்க? நம்மளை மதிக்கிறவங்களுக்கு இல்லை, நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்றவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கும் செய்யணும். சில வீட்டில் அண்ணன் தம்பி ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நீங்க சொல்லுங்கண்ணா நீ சொல்லு தம்பி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, அது வேற விஷயம். இங்க வந்து நீயா நானா, உன் சொத்தா என்ன சொத்தா, நீ பெரியாவா நான் பெரியாவா, உன் வியாபாரம் ஏன் வியாபாரம், உன் குடும்பம் பெருசா ஏன் குடும்பம் பெருசா, உன் பையன் பெருசா ஏன் பையன் பெருசான்னு போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நமக்கு எதிரியாக தெரியக்கூடிய, நமக்கு தொந்தரவு தரக்கூடிய, நமக்கு சச்சரவு ஏற்படுத்தக்கூடிய, நம்மை மன உளைச்சலில் ஆளாகக்கூடிய அந்த மனிதருக்காக முதல்ல அவருக்காக நம்ம துவாசம் தனியா அவருக்கு துவாசம். அந்த நபர் அவர் அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ அல்லது மனைவியோ அல்லது வந்து அத்தாவோ அவங்களுக்காக யாருக்கா அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு. நல்ல வழிக்குங்க. ஒருத்தர் வந்து ஃபைட் போடுறாருன்னா அவர் நல்ல சந்தோஷமா இருக்கும், ஃபைட் போட மாட்டார். எரிஞ்சு விடுறாருன்னு சொல்றோம்ல, அவர் நல்ல சந்தோஷமா இருக்கும், தெரிஞ்சு விட மாட்டார். அவருக்கு ஏதோ பிரச்சனை, அவருக்கு ஏதோ ஒரு நோய், அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி, அதை நம்ம வந்து காட்டுறாரு. அதான் விஷயம். இப்ப அத்தா கோபம் நடந்துக்கிறாரு, அண்ணன் கோபம் நடந்துக்கிறாரு, அந்த வீட்டுல பெரியவங்க கோபம் நடந்துக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு ஒரு மனவேதனை ஏற்பட்டிருக்குது. அதை வந்து நம்மகிட்ட காட்டுறாங்க. இப்ப நாம அவருடைய சிக்கல் தீர வேண்டும் என்றால் அவருக்கு தோசை வேண்டும், அவங்க நல்லா இருக்கும் ஒரு தோசை இருங்க. சப்ஜெக்ட் தான். அவங்க வளர்ச்சிக்காக, அவங்க நல்லா இருப்பதற்காக தோசை. துவா செய்ய அவங்களுக்கு மனசு வந்துருச்சுன்னா நீங்க எல்லாருடைய நேசர் முடிவு பண்ணிருங்க. உங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய, உங்களை வம்பிழுக்கக்கூடிய, உங்களை நோஸ்டல் பண்ணக்கூடிய, உங்களை தரம் தாழ்த்தி பேசக்கூடிய மனிதருக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்த ஆரம்பித்து விட்டால் நீங்கள் முடிவு செஞ்சிருங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கமான நல்லடியார். எப்படிங்க மனசு வரும்? அவனுக்காக எப்படிங்க வாசனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்பா மிஸ்டேக் எங்க இருக்கு உங்க மேல. நான் சொல்ல அவருக்கு முதல்ல அவங்களுக்கு வாசிங்க, ரெண்டாவது அவங்கள்ட்ட கொஞ்சம் ரெஸ்பான்ஸா நீங்க நடந்துக்குங்க. நல்லா அவரை விட்டு கொடுத்து நடக்கிறது, அவங்கள மதிக்கிறது, அவங்கள என்ன சொல்றது விட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்போட போய் பழகுங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துல பாருங்க ஒரு மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. யார் உங்களை உதாசீனப்படுத்துறாங்க, உங்களை வந்து கண்டுக்காம இருக்க நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எப்படி ஆயிடுவாங்க, உங்களை மதிக்கக்கூடியவர்களாக, உங்களையும் ஒரு பங்குதாராக சேர்த்துக் கொள்ளக்கூடிய சொத்துக்கள்ல மற்ற விஷயங்களை உங்களையும் சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் காண்பீர்கள். அப்ப குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சொன்னா நான் தான் காரணம். நான் தான் இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நீங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிற சில பேர் மனைவி ரொம்ப பிரச்சனையா இருக்கிறாங்க, ரொம்ப துன்பமா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பேர் இருக்கும். மனைவி மேல ரொம்ப அதிருப்தியா இருக்கும். சில பேர் பிள்ளைகளும் அதிருப்தியா இருப்பாங்க. முசீபத்தா வந்து வந்திருக்கான், அந்த பையன் அவ்வளோ அழகா இருக்கான், அவன் அதான் எவ்வளோ ஹெல்ப் பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான், இவன்பா இப்படி பண்றான், அப்படி பண்றான், நம்ம பிள்ளை வந்து வளர்ச்சிருக்க வந்து அப்படின்னு குழந்தைகள் மீது அதிருப்தி கொள்ளக்கூடியவங்க நம்ம இந்த சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் அதிருப்தி கொள்ளக்கூடிய இருப்பாங்க. அது மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு மேலுள்ள தாயகதிகளாக இருந்தாலும் சரி, நான் அவர்களிடம் எப்படி நடந்து கொண்டேன், நான் அவர்களை எப்படி நடத்துகிறேன், அன்பாக நடத்துகிறேனா இல்ல அதிகாரத்தை நடத்துகிறேனா, நான் அவங்கள்ட்ட தன்மையா பேசுறேன்னா கோபமா பேசுறேன், நான் எரிஞ்சு விழுகிறேனா அப்படின்னா அவங்க திருப்பி எரிஞ்சுதான் விழுவாங்க. முதல்ல நம்ம தவறுகளை நம்ம என்ன செய்யணும், சரி செய்ய வேண்டும். அல்லாஹ் திருக்குறானில் கூறுகிறான், அது அஃலஹ மன் ஸக்காஹா, யார் தனது ஆத்மாவை சுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். இன்னைக்கு அடுத்தவங்க பத்தி குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம விட்டோம்னா நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பக்கத்து பக்கத்தில் இருக்கானே எதிர்த்து அவன் ரொம்ப மோசமானவன், இந்த பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கான குடும்பத்தில் அவன் ரொம்ப மோசமானவன், எங்க அண்ணன் மோசம், அக்கா மோசம், அத்தா மோசம், எங்க அம்மா மோசம்,
உள்ள மோசம். அடுத்தவர்களின் குறைகளை பேசுவதற்கு நம்ம நிறைய குறிப்புகளே தேவையில்லை, தயாராக. நம் குறைகளை சிந்திப்பதற்கு, நம் குறைகளை சீர்திருத்தி பார்ப்பதற்கு நேரம்